அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிக வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகியிருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரனும் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இந்த வாரத்தின் துவக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 10, 11 என வளர்பிறை சந்திரனமாக மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலம் வருவது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த வாரத்தில் வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்தில் சூரியன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அதோடு ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவது பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவிலான நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் அவர் பாதிக்கு மேல் அந்த 6ஆம் இடத்தை கடக்க போகிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கையின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பல வகையில சந்தித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான நெருக்கடிகள், குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள், அதோடு மட்டுமல்லாது உறவுகளில் ஏற்படக்கூடிய மன வருத்தம், உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சங்கடம் போன்ற அனைத்துமே நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மங்கள பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான யோகமும், குறிப்பாக புதிய கடன்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எழாது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையில சங்கடம், நெருக்கடி போன்றவற்றை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ரசனியின் அமைப்பால் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட இனி வரக்கூடிய தருணங்கள்ல நிச்சயமாக நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் உத்தியோக ரீதியாக அங்கீகாரமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரன் மற்றும் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தொழில் ரீதியான மந்தமான சூழ்நிலைகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகும். விறுவிறுப்பாக பல அதிரடியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் மானியம் மற்றும் வரி சலுகை உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த செய்திகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்ட பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே இருந்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல
நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. குரு பகவான் உட்பட பல கிரக நிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கைகூடும். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் முக்கால்வாசி கடந்துவிட்ட இந்த தருணத்தில் இனி வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் வருமானத்திற்கு எந்த விதமான தொய்வும் ஏற்படாது. குருவின் சுப பார்வையும் சுக்கிரனின் மீது அபரிவிதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் அனாவசிய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் ஓரளவிற்கு உண்டு. இது மட்டுமல்லாது கலைத்துறைக்கு உரித்தான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் கூட தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த மன குமுறல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்துமே அகன்று மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் தனுசு ராசிக்காரர்கள் மூன்றாம் நபரை நம்ப வேண்டாம். அவர்களால் சில குழப்பம் ஏற்படுமே தவிர நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை அரசியல் சார்ந்த பணிகளில் செவ்வாய் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் வித்யாகாரகரான புதன். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. படிப்பில் தோர்வு நீங்கி உற்சாகத்துடன் அனைத்து விதமான பாடங்களையும் பகிர்வதற்கான யோகம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களிலும் நல்ல வலுவான முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் சாதகமாக அமைந்தாலும் மறைமுகமாக சில தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தொய்வின்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. எனவே பழைய பிரச்சனைகள் உட்பட பல பிரச்சனைகளை களைந்து நிம்மதி பெறுவதற்கான யோகமும் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் இனி தாரத்தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு